மிஸ்டர் சிவராமன், now you are all right. உங்க மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பர்ஃபெக்ட்டா இருக்கு. இன்னும் 2 நாள்ல நீங்க வீட்டுக்கு போலாம். நாளைக்கு மறுபடியும் வந்து பார்க்கறேன். ராஜா, நான் நல்லா ஆகணும்னு நீயும் பரமசிவமும் ரொம்ப சிரமம் எடுத்துக்கிட்டீங்க. இதை நான் மறக்கவே மாட்டேன். என்ன அங்கிள், எங்க அப்பா உங்களுக்கு செஞ்ச துரோகத்துக்கு காலம் பூரா நான் உங்களுக்கு சேவை செஞ்சாலும் அதுக்கு ஈடு செய்ய முடியாது. வேடுப்பா, அதெல்லாம் நான் எப்பவோ மறந்துட்டேன். அப்பா, முதல்ல இந்த ஜூஸை குடிங்க, அப்புறமா பேசிக்கலாம். நீ என்ன அப்பா அப்பான்னு கூப்பிடும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீங்க இதை சாப்பிடுங்க. செக்ரட்டரி, அண்ணா வீட்டு சாப்பாடு சாப்பிட்டா அண்ணாண்ட படுக்கையா? பாச பார்க்க வந்தீங்களா? ஹலோ 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 ரங்கராஜன், வந்து ரொம்ப நேரமாச்சோ? இல்ல, இப்பதான் வந்தோம். மிஸ்டர் டினோபால், நீங்க சொன்னபடி ஜப்பான் ஃபேக்டரி ஸ்டாம்பு செலவு கீழா என் பங்களாவை மாப்பிளை பேர்ல எழுதி வச்சுட்டேன். இந்தாங்க பத்திரம். தேங்க்ஸ். என்னங்க மாமா நீங்க, அவருக்கு இருந்ததே ஒரே ஒரு பங்களா, அதையே நீங்க எழுதி வாங்குனீங்க. இதுதான் எனக்கு பிடிக்கிறது இல்ல. சரி, நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் எங்க வச்சுக்கலாம்? நம்ம சைதாப்பேட்டையில வச்சுக்கலாம். சைதாப்பேட்டையா? இது இல்லீங்க மிஸ்டர் ரங்கராஜ். அதாவது வண்ணாந்துறைக்கு பக்கத்துல சைதாப்பேட்டை மெட்ராஸ்ல இருக்கு, அது இல்ல. இது சின்ன ஜப்பான்ல இருந்து 27வது கிலோமீட்டர்ல போனோம்னா அந்த சைதாப்பேட்டா அப்படின்னு ஒரு இடம். அங்கதான் பெரிய மனுஷால எல்லாம் ரெஜிஸ்டர் பண்றது. 12ஆம் தேதி நீங்க, உங்க டாக்டர், நானும் 3 பேரும் பிளைட்ல போறோம், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றோம். ஃபேக்டரி அலக்கா எடுத்து உங்க மக கிட்ட ஒப்படைக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க டெக்கு செய்வீங்களோ இல்ல கொக்கு செய்வீங்களோ, தட் இஸ் யுவர் வில் அண்ட் விஷன். அப்ப நாங்க வரோம். வரோம். டினோபால், வரோம். என்ன செக்ரட்டரி சார், ஐயா ஒரு அம்மாவும் எதுக்கு ஜப்பான் போறாங்க? அங்க முள்ளங்கி சீப்பா இருக்கான், ஆளை வாங்கிட்டு வரலான்னு. போடா, கேட்க வந்துட்டான். போய் மத்த வட்டிகளை கொண்டா. ஏன் சார், ஜப்பான் ஃபேக்டரி ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச பிறகு உடனே திரும்பி வந்துருங்க இல்லையா? உடனே எப்படியா வர முடியும்? சம்பந்தி அவ்வளவு சீக்கிரம் விட்டுடுவாரா? அவருடைய ஃபேக்டரி சுத்தி பாக்குறதுக்கு 4 நாள் ஆகுமா? சார், உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்டர் தபால் வந்திருக்கு சார். என்னம்மா இது அநியாயமா இருக்கு? என்ன சொல்றீங்க? இந்த நோட்டீஸ் கண்ட 24 மணி நேரத்துல நான் இந்த வீட்டை விட்டு வெளியேறணும்னு உன் புருஷன், அதான் என் மாப்பிளை, எனக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காருமா. வக்கீல் நோட்டீஸா? எதுக்காக அப்படி செஞ்சிருக்காரு? தங்கச்சி, எனக்கும் தெரியாம இந்த வீட்டை உன் புருஷன் பேருக்கு இவர் எழுதி கொடுத்திருக்காரு. இப்ப வீட்டுக்கு சொந்தக்காரன் வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னா போயிட வேண்டியதானே? பயமுடா ராதா, இதுல ஏதோ சூழ்ச்சி நடந்திருக்கு. சூழ்ச்சியா? எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. நோட்டீஸ் பார்த்ததுக்கு அப்புறம் கூடவா ஒண்ணும் புரியல? அத புரிஞ்சுக்கிட்டோம், ஆனா உங்களை தான் என்னால புரிஞ்சுக்கவே முடியல. இப்ப புரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன செய்ய போறீங்க? மாப்பிள, நான் உங்களுக்கு என்ன துரோகம் செஞ்சேன்? என் சொத்து பூரா உங்க பேர்ல எழுதி வச்சேன். போடாததுக்கு இந்த வீட்டையும் எழுதி வச்சேன். அதுக்கு நீங்க காட்டுற மரியாதையா இது? மாமா, இதையெல்லாம் நீங்க ஒண்ணும் சும்மா எழுதி வைக்கல, ஆதாயத்தோட தான் செஞ்சிருக்கீங்க. அப்படி பார்த்தா எங்க அண்ணன் உங்க மகன் பேர்ல அவ்வளவு பெரிய ரப்பர் எஸ்டேட் எழுதி வச்சிருக்காரு. அவ்வளவும் பெரும் எழுத்துல தானே இருக்கு. அதுதானே, இதுவரைக்கும் ஒரு ரப்பர் துண்ட கூட காட்டலையே. இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கே சந்தேகமா இருக்கு. மை டியர் அங்கிள், முதல்ல நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போறத பாருங்க. எதுக்காக எங்க அப்பா வெளியே போக சொல்றீங்க? அனாவசியமா நாளுங்க இந்த வீட்டுல இருக்கிறது எனக்கு பிடிக்கல. மரியாதையா நீங்களே வெளியே போயிட்டீங்கன்னா கௌரவமா இருக்கும். இல்ல கூர்காவை கூப்பிட்டு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள சொல்லுவேன். சொல்லாதே, செய். பரமசிவம், நீயா? ஆமா, நானே தான். செத்து போயிட்டு சொன்னாங்களே. செத்து போனது உண்மைதான். யமதர்மங்கிட்ட 4 நாளைக்கு லீவு கேட்டு வந்திருக்கேன். எதுக்கு தெரியுமா? செருப்புல பத்திரி. என்னப்பா, டினோபால் மாதிரியே இவரும் அந்த பாஷையை பேசுறாருன்னு குழப்பமா இருக்கா? அந்த டினோபால் வேற யாரும் இல்ல, நம்ம பரமசிவம் அங்கிள் தான். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு சம்பந்தியா வந்திருக்காரே கோட்டீஸ்வரர் கிருஷ்ணன். அவர் யாரு தெரியுமா? சினிமா தியேட்டர்ல பிளாக்ல டிக்கெட் விக்கிற சாதாரண கிருஷ்ணன். மிஸ்டர் ரங்கராஜ், வணக்கம். நான் தான் உங்களுடைய சம்பந்தி கிருஷ்ணன். என்ன அப்படி பாக்குறீங்க? என்ன தெரியல? இப்ப லத்தா இப்ப கண்ணா இப்ப வர்றான்னா அல்கபரா ஆது மண்ணே ஆது பராவோ அஸ்கலக்கா லக்கா அஸ்கலக்கா புட்ட போன். இப்ப தெரியுதா? வாய மூடுறா ராஸ்கல். ஏண்டா பொறுக்க பயலகளா? என்ன தைரியம் இருந்தா
எனக்கே சம்பந்தியாய் என்னை இப்படி ஏமாத்துவீங்க? ஏண்டா என் வாசப்படியை மிதிக்கிறதுக்கு உனக்கு தகுதி இருக்கா? ஏண்டா பழைய பரமசிவம், நான் உனக்கு என்னடா செஞ்சேன்? ஏண்டா இந்த பயிர்களோட சேர்ந்து என்ன இப்படி ஏமாத்துறேன்? சிவராமன் நீ ஏமாத்துன, எங்க கிட்ட நீ ஏமாந்த தசகால். இதுல இருந்து என்ன பிரியுது? நாங்க மோசக்காரனுக்கு மோசக்காரன். டமால் பிசிலி சிலிங், சிலிங் பிசிலி டமால். ஏண்டா ஃப்ராட் பசங்களா, என்னன்னா டூப் அடிச்சீங்கடா? ஐஸ்லாண்டுல ஐஸ் ஃபேக்டரி, இங்கிலாந்துல இங்கு ஃபேக்டரி, தாய்லாந்துல தைல ஃபேக்டரி, கனடாவில கடப்பார ஃபேக்டரி, மடகாஸ்கர்ல மம்மட்டி ஃபேக்டரி. ஏண்டா இப்படி எல்லாம் சொல்லி என்ன ஏமாத்துறீங்களா? அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்பட்டா இருக்கிறதும் போயிடும்னு சொல்லுவாங்க. இப்ப உங்க கதையும் அப்படியே ஆயிடுச்சு. ஏண்டா பெத்த அப்பனை நடுத்தரில் நிக்க வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறியா? ஏண்டா நீ எல்லாம் ஒரு புள்ளையா? இந்த பயல்களை நான் சும்மா விட மாட்டேன். என்ன செய்ய போறீங்க? என்ன பண்ண போறேனா? அவனுக்கு இல்லாத ரப்பர் ஸ்டேட் இருக்கிறதாக போய் சொல்லி உன் பேர்ல எழுதி வச்சானே, அந்த டாக்குமெண்ட்டை வச்சு சீட்டிங் கேஸ்ல இவங்க அத்தனை பேரையும் உள்ள தள்ளுறேன். ஐயோ அவசரப்படாதீங்க. நீங்க இப்படி எல்லாம் செய்வீங்கன்னு தெரிஞ்சுதான் அந்த போலி டாக்குமெண்ட்டை இப்போ உங்க பீரோல இருந்து எடுத்துட்டேன். மன்னாரே மன்னாரே, என்ன முழிக்கிறீங்க? இப்ப உள்ள போக போறது நீங்க தான். நான் எதுக்குடா உள்ள போகணும்? எதுக்காகவா? சிவராம் அங்கிளை மோசம் பண்ணல, அதுக்காகத்தான். என்னடா ஆதாரம்? ஆதாரமா? ஜம்பு. எஸ் சார். நீ எங்கப்பா வந்த? ஆதாரம் கேட்டீங்கல்ல, அதுக்காக ஜம்பு நான் தான் வர சொன்னேன். நீங்க சிவராமன் சார் கிட்ட எந்தெந்த வகையில தில்லு முள்ளு பொண்ணு எப்படியெல்லாம் ஏமாத்துறீங்க விவரம் எல்லாம் இந்த பைல்ல இருக்கு. உங்களோட சேர்ந்து ஜெயிலுக்கு போறதை விட உங்க மகன் கிட்ட எல்லா உண்மையை சொல்லிட்டு அப்ரூவரா மாறி. ஏண்டா உன் பங்கையும் வாங்கிட்டு கடைசியில என்ன காட்டி கொடுத்துட்டியா? திருடுறதுலயும் ஒரு நியாயம் இருக்கணும் சம்பந்தி. ஆமா மந்தி. மந்தியா? ஆமா சம்பந்தி. அங்கங்க கம்பெனில தீபாவளிக்கு பொங்கலுக்கு போனஸ் கொடுக்கறதா கணக்கு எழுதுவாங்க. நீங்க என்னடா அமாவாசைக்கு பௌர்ணமிக்கும் போனஸ் கொடுக்கறதா திருட்டு கணக்கு எழுதிருக்கீங்களே. வாய மூடுங்கடா திருட்டு ராஸ்கல். சும்மா இருங்க. திருட்ட பத்தி நீங்க பேசுறீங்களா? நீங்க அவர் தம்பி பேர்ல எழுதின சொத்தெல்லாம் இப்ப என் பேர்ல தான் இருக்கு. அப்படியா? ஆமா. நீங்க பண்ண தப்புக்கெல்லாம் தண்டனை அனுபவிக்க வேண்டாம், கொஞ்சம் இருங்க. ஹலோ போலீஸ். அங்கிள் நீங்களா? ஆச்சரியமா இருக்கா? எல்லாம் கேள்விப்பட்டுதான் நான் இங்க வந்தேன். ஏப்பா பெத்த அப்பனையே போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கிற அளவுக்கு துணிஞ்சிட்டியா? இதனாலே உன் குடும்பத்தினுடைய மானம் மரியாதை எல்லாம் என்ன ஆகுங்கிறத கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாத்தியா? அத பத்தி எனக்கு அக்கறை இல்லை. எனக்கு இருக்குப்பா. பாதிக்கப்பட்ட நானே பேசாம இருக்கேன், நீ ஆத்திரப்படுற. அங்கிள் ஒரு விரோதியை கூட விட்டுறலாம், துரோகியை விடக்கூடாது. தப்பு பண்ணவங்க யாரா இருந்தாலும் சட்டப்படி தண்டிக்கப்பட்டாதான் இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் திருந்த முடியும். அப்படி பார்த்தா தண்டிக்கப்பட்ட எல்லாருமே திருந்திட்டாங்க நீ நினைக்கிறியா? எத்தனையோ பேர் மீண்டும் தவறு செய்துட்டு ஜெயிலுக்கு போகலையா? சட்டத்தை வச்சு யாரையும் திருத்தவே முடியாது. மனிதன் தானா திருந்தணும். சிவராமா, மனசாட்சி உள்ளவன் திருந்துவான். அதுதான் இவன்கிட்ட கிடையவே கிடையாது. இவனை சும்மா விடக்கூடாது, செக்குல போட்டு ஆட்டணும். அப்படி செய்துட்டா இறந்து போன என் மனைவி மகள் எல்லாரும் திரும்பி வந்துருவாங்களா? யார சொல்லி என்னப்பா பிரயோஜனம்? நடந்தது நடந்து போச்சு, அவரை விட்டுங்க. சிவராமா, அன்னைக்கு உதட்டாளர்களாப்பா உன்னை தெய்வம்னு சொன்னேன். இப்போ சத்தியமா சொல்றேன், நீதாப்பா என் தெய்வம். அங்கிள் எங்க அப்பா உங்களை மோசம் பண்ணி சம்பாதிச்ச சொத்தெல்லாம் இப்ப என் பேருக்கு வந்துருச்சு. அதெல்லாம் வித்து கடனை அடைச்சிட்டு நீங்க மறுபடியும் கம்பெனி ஆரம்பிச்சு நடத்தணும் பிளீஸ். அந்த கம்பெனியில ஒரு சின்ன வேலை செய்யறதுக்காவது எனக்கு சந்தர்ப்பம் கொடுக்கணும். என்னைக்குமே நீ என்னுடைய பார்ட்னர் தான். 50-50. ஓகே சிவராமா,